Hello everyone, I am Raj. Welcome to my channel. Previous video la நம்ம gametogenesis menstrual cycle பத்திலாம் டீடைலா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல fertilization பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல fertilization என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மேல் gametum female gametum fuse ஆகி zygote ஃபார்ம் ஆகுது இல்லையா? இந்த process தான் நம்ம fertilization அப்படினு சொல்றோம். இந்த fertilization எந்த இடத்துல நடக்கும் அப்படினா fallopian tubeல ampulla அப்படிங்கற ஒரு region இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து fertilization நடக்கும். இதுதான் ஓவரி. இந்த ஓவரியில இருந்து தான் ஒவ்வொரு மாசமும் வந்து egg ரிலீஸ் ஆகும். இந்த process தான் நம்ம ovulation அப்படினு சொல்வோம். egg வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படினா அந்த egg வந்து இந்த ampulla அப்படிங்கற regionல தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இந்த சமயத்துல வந்து sexual intercourse நடந்தது அப்படினா sperm எல்லாமே வந்து vaginaக்கு வரும். vaginaல இருந்து அந்த sperm எல்லாமே மூவ் ஆகி இந்த இடத்துக்கு தான் வரும். இந்த ampulla regionக்கு வரும். இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து egg வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல sperm வந்துருச்சு. ரெண்டுமே வந்து fuse ஆகி zygote வந்து மாறும். அந்த process தான் நம்ம fertilization அப்படினு சொல்றோம். சோ அப்ப இந்த வீடியோல நம்ம fertilization வந்து எப்படி நடக்குது அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து sperm உள்ள போகுது அப்படின்றதுல இருந்து எப்படி அந்த எக்குக்குள்ள போகுது, எப்படி வந்து fuse ஆகுது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். சரி முதல்ல வந்து நம்ம entry of sperm ல இருந்து ஆரம்பிக்கலாம். Entry of sperm. ஒரு மேலோட single ejaculation அப்ப average of 3 ml of semen வந்து vaginaல வந்து deposit ஆகும். இந்த semenல வந்து spermோட content அப்படினு பாக்கும்போது 200 ல இருந்து 300 மில்லியன் இருக்கும். இந்த அளவுக்கு அதிகப்படியான sperms வந்து vaginaல வந்து deposit ஆகும். இந்த sperms எல்லாமே வந்து fallopian tube நோக்கி வந்து நகர ஆரம்பிக்கும். fallopian tube போயிட்டு அடையக்கூடிய spermோட எண்ணிக்கை அப்படினு பாக்கும்போது ரொம்பவே குறைவா தான் இருக்கும். nearly 100 sperms தான் வந்து இருக்கும். ஏன் இந்த அளவுக்கு குறைவான sperms வந்து fallopian tubeக்கு போகுது அப்படினா அதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து vaginaவோட கண்டிஷன். vagina அப்படின்றது பொதுவா வந்து acidic கண்டிஷன். சோ அதனால அந்த இடத்துல வந்து நிறைய sperms வந்து inactive-ஆ தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காது. நெக்ஸ்ட் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா உள்ள இந்த ஃபீமேலோட reproductive tract-க்குள்ள வந்து மூவ் ஆகி போகும்போது phagocytosis வந்து நடக்கும். phagocytosis நடக்கிறதால பெரும்பாலான sperms வந்து அந்த இடத்துல வந்து கில் ஆயிடும். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா இதான் வந்து யூட்ரஸ் அப்படினா இந்த யூட்ரஸ்ல இருந்து தான் வந்து fallopian tube போகும். கரெக்ட்டுங்களா? இந்த fallopian tubeக்கு தான் வந்து போகணும். இந்த fallopian tubeக்கு போற வழி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நேரோவா இருக்கும். அதனால அந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து குறைவான sperms தான் வந்து என்டர் ஆகும். ஏனா இந்த இடத்துல நிறைய foldings இருக்கும். நிறைய sperms வந்து அந்த foldingsல போய்ட்டு வந்து தங்கிடும். சோ அதனால கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அது fallopian tubeக்கு வந்து போகாது. அப்ப fallopian tube போய்ட்டு அடையக்கூடிய spermோட எண்ணிக்கை அப்படின்றது ரொம்பவே குறைவா தான் இருக்கும். nearly 100+ sperms தான் வந்து இருக்கும் அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி இந்த மாதிரி sperms வந்து fallopian tubeக்கு போயிடுச்சு அப்படினா அந்த இடத்துல வந்து capacitation வந்து நடக்க ஆரம்பிக்கும். capacitation அப்படின்றது அந்த sperm வந்து எக்குக்குள்ள வந்து போகணும். அப்பதான் வந்து fertilization நடக்கும். அப்ப எக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில preparation வந்து spermல நடக்கும். அந்த preparation தான் நம்ம capacitation அப்படினு சொல்றோம். சரி என்னென்ன preparation நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதான் வந்து sperm. இது வந்து ஸ்டார்டிங்ல மேல்ல வந்து உருவாகும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த plasma membraneல வந்து ரொம்பவே குறைவான carbohydrate protein தான் வந்து மேல வந்து இந்த மாதிரி கோட் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இது வந்து seminal plasma கூட வந்து சேரும்போது இந்த செமினல் பிளாஸ்மால இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில புரோட்டீன்லாம் வந்து மேலே சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் கோட் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிருக்கும். இதுதான் ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்டுக்கு வரும். உள்ள வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். மூவ் ஆகும்போது இந்த மேலே இருக்கு இல்லையா இந்த டெபாசிட்டா இருக்கு இல்லையா இந்த புரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரிமூவல் ப்ராசஸை தான் நம்ம கேபிசிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்லி வந்து பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து அக்ரோசோம் இருக்கும். இது போயிட்டு எக்கோட வாலை பிரேக் பண்ணிட்டு உள்ள போக ஆரம்பிக்கும். அப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த கவரிங்கை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த கவரிங் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணதுலேயே அதை தான் நம்ம கேபிசிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மெயினாக அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேலே கேப் மாதிரி அரேஞ்சாக இருக்கக்கூடிய ஸ்டீரால் கிளைகோப்ரோட்டீன் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த சமயத்தில் அதிகப்படியான கால்சியம் அயான்ஸை வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து எடுத்துக்கும். ஏன்னா அப்போ தான் ரொம்பவுமே ஆக்டிவாக வந்து உள்ளே மூவ் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ ஸ்பெர்ம் எப்படி வந்து உள்ள என்ட்ரி ஆகுது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான ஸ்பெர்ம்ஸ் வந்து வெஜனாக்கு வருது. ஆனால் ரொம்ப குறைவான ஸ்பெர்ம்ஸ் தான் வந்து fallopian tubeக்கு வருது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வெஜினாவோட அசிடிக் கண்டிஷன், phagocytosis, அதே மாதிரி இந்த fallopian tubeோட ஓப்பனிங். இந்த மாதிரி நிறைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பேரியர்ஸ் இருக்கு. அதனால தான் ரொம்பவே குறைவான ஸ்பெர்ம்ஸ் வந்து fallopian tubeக்கு வருது. சரி அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபெர்டிலைசின் அண்ட் ஆன்டி ஃபெர்டிலைசின் ரியாக்ஷன். அது என்ன ஃபெர்டிலைசின் அப்படின்னா ஃபெர்டிலைசின் அப்படின்றது ஒரு புரோட்டீன் எக்கோட சைட்டோபிளாசம் வந்து செக்ரேட் பண்ணும். இதான் வந்து எக்குனா இந்த எக்கோட சைட்டோபிளாசம் இருக்கு இல்லையா அதுதான் இந்த ஃபெர்டிலைசின் அப்படின்னு
அப்படின்ற ப்ரோட்டீனை வந்து செக்ரேட் பண்ணும். இந்த ப்ரோட்டீன் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா எக்கோட மேலே தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஆன்டி ஃபெர்டிலைசன் அப்படின்றது என்னன்னா இந்த ஸ்பெர்மோட பிளாஸ்மா மெம்பரேனில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆன்டி ஃபெர்டிலைசின் அண்ட் ஃபெர்டிலைசின் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பைண்ட் ஆனால் தான் ஸ்பெர்ம் வந்து எக்குள்ளே வந்து போக ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஆன்டி ஃபெர்டிலைசின் அப்படின்றது வந்து ஃபெர்டிலைசனுக்கு கரெக்டாக வந்து கேப்பபிளாக இருக்கும். இந்த ஃபெர்டிலைசின் அப்படின்றது ஒரு ரிசப்டார் மாதிரி, ஓகேங்களா. இந்த ஆன்டி ஃபெர்டிலைசினை வந்து கரெக்டாக வந்து அட்ராக்ட் பண்ணி ரிசீவ் பண்ணும். ஒரு ஆன்டி ஃபெர்டிலைசின் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா இது வந்து ஃபெர்டிலைசினோட வந்து சேரும். இதில் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கா, இதை வந்து நீங்கள் ஃபெர்டிலைசின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஷேப்பு கரெக்டாக வந்து ஆன்டி ஃபெர்டிலைசின் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து ஆட் ஆகும். ஆன்டி ஃபெர்டிலைசின் அப்படின்றது எந்த இடத்துல இருக்கும்? ஸ்பெர்மோட பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பெர்ம் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பெர்மோட ஆன்டி ஃபெர்டிலைசின் அப்படின்றது இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது இது கூட வந்து சேருமா? சேராது. அப்போ இந்த ஆன்டி ஃபெர்டிலைசின் அப்படின்றது ஃபெர்டிலைசினுக்கு வந்து கேப்பபிளாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபிட் ஆகி பைண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ளே மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த சைட்டோபிளாசம் வந்து இந்த ஃபெர்டிலைசினை வந்து சிந்தசிஸ் பண்ணுது இல்லையா, ஸோ உருவாக்குது. அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, ரொம்ப குறைவான ஃபெர்டிலைசினை தான் வந்து உருவாக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ 100+ ஸ்பெர்ம்ஸ் வருது, ஆனால் உள்ளே மூவ் ஆகக்கூடியது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஃபெர்டிலைசின் அப்படின்ற இந்த இது ப்ரோட்டீன் வந்து ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து ரொம்பவுமே குறைவான ஸ்பெர்ம்ஸ் தான் வந்து அட்டாச் ஆகும். ஸோ அப்போ அந்த ஸ்பெர்ம்ஸ் மட்டுமே தான் உள்ளே வந்து மூவ் ஆக அலோ பண்ணும், ஓகேங்களா. ஸோ இதான் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ஆன்டி ஃபெர்டிலைசன் ரியாக்ஷன். சரி, இது எதுக்காக நடக்குது அப்படின்னா சேம் ஸ்பீஷீஸ்க்குள்ளே வந்து கரெக்டாக ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபெர்டிலைசன் அண்ட் ஆன்டி ஃபெர்டிலைசன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு எக் இருக்குது, அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து வேற ஒரு ஸ்பீஷீஸோட ஸ்பெர்ம் வருது, அதோடைய ஆன்டி ஃபெர்டிலைசன் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அது சேராது, சரிங்களா. ஸோ இதனால் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்க்கு நடுவில் வந்து ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்கிறது வந்து தடுக்கப்படுது. அப்போ ஃபெர்டிலைசன் அண்ட் ஆன்டி ஃபெர்டிலைசன் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து பைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பெர்ம் வந்து உள்ளே போகும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து ஒரு எக் இருக்குது, எக்குக்கு மேலே வந்து ஃபெர்டிலைசன் இருக்குது, அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரிலீஸ் ஆஃப் ஸ்பெர்ம் லைசின். ஸ்பெர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோசோம் அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்கும். அந்த இடத்துல ஸ்பெர்ம் லைசின் அப்படின்ற என்சைம் இருக்கும். அந்த என்சைம் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். முதல்ல கொரோனா டைஜஸ்டிவ் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொரோனா ரேடியேட்டா அப்படின்ற அந்த லேயரை வந்து டைஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோனா பெலிசிடா அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும். அதை அக்ரோசின் அப்படின்ற என்சைம் வந்து டைஜஸ்ட் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 லேயர் இருக்கும், கரெக்டுங்களா. வெளியில் இருக்கக்கூடிய லேயரை வந்து நம்ம கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் டைஜஸ்ட் ஆகிடுச்சு. உள்ளே இருக்கக்கூடிய லேயரை வந்து நம்ம ஜோனா பெலிசிடா அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் டைஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுச்சு. இப்போ இருக்கிறது வந்து விட்டலைன் மெம்பரேன், நத்திங் பட் பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும்தான் இருக்குது. அந்த ஸ்பெர்ம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ள பிளாஸ்மா மெம்பரேனை வந்து டச் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபெர்டிலைசேஷன் கோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் அந்த ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெம்பரேனையும் வந்து டைஜஸ்ட் பண்ணிவிட்டு எக்கோட சர்ஃபேஸை வந்து டச் பண்ணும்போது அந்த எக்கோட சைட்டோபிளாசம் வந்து கொஞ்சம் பல்ஜாக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கோட அந்த சைட்டோபிளாசம் வந்து கொஞ்சம் பல்ஜாக ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பல்ஜ் ஆகுது இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ரிசப்டிவ் கோன் இல்லைனா வந்து ஃபெர்டிலைசேஷன் கோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபெர்டிலைசேஷன் கோன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து ஸ்பெர்ம் வந்து என்ட்ரு ஆகும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து ஃபெர்டிலைசேஷன் கோனும் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த இடத்துல வந்து எக்கும் வந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுச்சு. இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெர்ம் வந்து என்டர் ஆகிடுச்சு. என்ட்ரான அந்த ஸ்பெர்மில் வந்து ஹெட் ரீஜனும் இருக்கும், டெயில் ரீஜனும் இருக்கும். இது வந்து ஹியூமன் ஸ்பெர்மோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி ஸ்பெர்ம் வந்து எக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மியாசிஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். இந்த மியாசிஸ் 2 வந்து எப்போ ஸ்டாப் ஆச்சு? கிராஃபியன் ஃபாலிக்கலில் இருக்கும்போதே வந்து செகண்டரி ஊசைட்டில் வந்து மியாசிஸ் 2 வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். குறிப்பாக மெட்டாஃபேஸ் 2ல் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். பிகாஸ் மெட்டாஃபேஸ் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்திருக்கும். அதனால் வந்து மியாசிஸ் 2 வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. அது வந்து செகண்டரி ஊசைட்டாக வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அதுதான் ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து ஸ்பெர்ம் வந்து அதுக்குள்ளே வருது. வந்ததுக்கப்புறம் அந்த மியாசிஸ் 2 வந்து அது கண்டினியூ பண்ணும். அனாஃபேஸ் ப்ரொமோட்டிங் ஃபேக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மியாசிஸ் 2 வந்து அகெயின் வந்து நடத்தும். ஸோ அதனால் மியாசிஸ் 2 வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி ஊசைட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து எக்ஸெல் வந்துருச்சு. இப்போ வந்து மியாசிஸ் 2 வந்து இது கம்ப்ளீட் பண்ணும். அப்போ 2 செல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஒரு செல் வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்கும், இன்னொரு செல் வந்து ரொம்பவுமே சின்னதாக இருக்கும். இந்த சின்னதாக இருக்கக்கூடிய செல்லை வந்து நம்ம செகண்ட் போலார் பாடி அப்படின்னு சொல்லுவோம்.
இதுக்கு முன்னாடி ஒரு மியாசிஸ் நடந்திருக்கும். அந்த சமயத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு போலார் பாடி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அது நம்ம ஃபர்ஸ்ட் போலார் பாடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சமயத்தில் மறுபடியும் வந்து செகண்டாக ஒரு போலார் பாடி வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால இது என்ன செகண்ட் போலார் பாடி அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு செல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட் செல் மாதிரியே இருக்கும். சைட்டோபிளாசம் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் வந்து நடந்திருக்கு. சரி, இந்த இடத்துல இப்போ ஸ்பெர்ம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை தான் நம்ம வந்து கம்ப்ளீட் ஓவம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம செகண்டரி ஓசைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து எக் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு கம்ப்ளீட் ஓவம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கார்டிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது என்ன கார்டிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எக் இருக்குது. இந்த எக்குக்குள்ளே வந்து ஸ்பெர்ம் இருக்குது. இந்த இடத்துல வேறு எந்த ஒரு ஸ்பெர்மும் உள்ளே வரக்கூடாது. கரெக்டுங்களா? அப்போ வேறு ஸ்பெர்ம் உள்ளே வரக்கூடாது அப்படின்றத வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் தான் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இந்த ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு, இதான் வந்து அதோடைய அந்த விட்டலைன் மெம்பரேன். ஓகேங்களா? இதை சுற்றி இருக்கிறத வந்து நம்ம ஜோனா பெலிசிடா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் இருக்கும். இதை சுற்றி வந்து கொரோனா ரேடியேட்டாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த விட்டலைன் மெம்பரேன் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் எல்லாமே வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்டிக்கல் கிரானுவல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த எக்கோட சைட்டோபிளாசத்தில் வந்து நிறைய வந்து கார்டிக்கல் கிரானுவல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த கார்டிக்கல் கிரானுவல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்யூஸ் ஆகி ஜோனா பெலிசிடா அப்படின்ற அந்த லேயருக்கு வந்து போக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்யூஸ் ஆகி எக்ஸோசைட்டோசிஸ் மூலமாக வந்து டிஃப்யூஸ் ஆகி வெளியில் போக ஆரம்பிக்குது. இது வெளியில் போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜோனா பெலிசிடா லேயர் இருக்கு இல்லையா, அது வந்து ஆல்டர் ஆக ஆரம்பிக்கும். அதோடைய ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றிடும். அதனால் ஜோனா பெலிசிடாவோட ஸ்ட்ரக்சரும் வந்து மாறிடுச்சு. அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் வந்து அந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகாது. அதனால் அந்த ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர முடியாது. ஸோ இதான் வந்து ரீசன். அப்போ பேசிக்காக என்ன நடக்குது, ஒரு எக்ஸோசைட்டோசிஸ் மூலமாக கார்டிக்கல் கிரானுவல்ஸ் எல்லாமே வெளியில் போயிட்டு ஜோனா பெலிசிடா அப்படின்ற லேயரை வந்து ஆல்டர் பண்ணிடுது. அதனால் மற்ற ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ளே வர மாட்டேங்குது. ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து உள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இந்த ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூஸ் ஆக போகுது. எப்படி ஃபியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அந்த நியூக்ளியஸ் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். எக்கோட சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய வாட்டரை எடுத்துக்கிட்டு பெருசாக ஆரம்பிக்கும். பெருசாகுது இல்லையா, அந்த மேல் நியூக்ளியஸை வந்து நம்ம மேல் ப்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் வந்து ஃபீமேல் நியூக்ளியஸும் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாகும். அதை நம்ம ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 நியூக்ளியஸும் வந்து ஒன்றா ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸை தான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி 2 ப்ரோ நியூக்ளியை வந்து ஒன்றா ஃபியூஸ் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸை வந்து நம்ம கேரியோகேமி அப்படின்னு சொல்லுவோம். கேரியோ மீன்ஸ் நியூக்ளியஸ், கேமி மீன்ஸ் ஃபியூஷன். அப்போ 2 நியூக்ளியஸ் வந்து ஃபியூஸ் ஆகுது. அந்த ப்ராசஸை வந்து நம்ம கேரியோகேமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு மேல் நியூக்ளியை அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஒரு ஃபீமேல் நியூக்ளியை. 2 வந்து ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகி தான் வந்து ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி 2 கேமிட்ல இருக்கக்கூடிய 2 செட் ஆஃப் குரோமோசோம் வந்து மிக்ஸ் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸை வந்து நம்ம ஆம்பி மிக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் டேர்ம்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபெர்டிலைசேஷனில் வந்து நடக்கிறது. ஸோ எப்படி வந்து அந்த ஸ்பெர்ம் உள்ளே வருது, என்னென்னலாம் பண்ணுது, எப்படி வந்து ஃபியூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் rajusbiology.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.